சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்காக பல வண்ண மணி மாலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு சீசன் நெருங்குவதால் விற்பனையும் களை கட்டியுள்ளது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளின் கம்பீரத்துக்காகவும் அலங்காரத்திற்காகவும் கழுத்தில் மணிமாலைகள் கட்டுவது வழக்கம். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி மற்றும் சுற்றுப்பகுதியில் தயாரிக்கப்படும் கழுத்து மணிகள் பலராலும் விரும்பி வாங்கப்படுகின்றன. இந்த மணிமாலைகள் எளிதில் அறுபடாமல் உறுதியாக இருப்பதால் மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் வாங்கி செல்கின்றனர். நாங்கள் அந்த தொழிலை 4 தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தொழில் எங்களுக்கு கார்த்திகை, மார்கழி, தை 3 மாதத்துக்கு தான் எங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கிற வேலைகளை பார்த்துக்கிட்டு இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 4 தலைமுறையாக பண்ணுறதுனால எங்கள் ஐயா காலத்துலேருந்து, எங்கள் பாட்டன் காலத்துலேருந்து இந்த தொழில் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரிய ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு 11 முதல் 18 மணிகள் வரை வைத்து மாலைகள் தயாரிக்கப்படுகின்றன. அவை தரம் மற்றும் மணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 1000 முதல் 10,000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இது தவிர மூக்கணாங்கயிறு, கால் சலங்கைகள் போன்றவற்றின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. வாடி மாடு வச்சிருக்கேன். இப்போ வர்ற அலங்காநல்லூர் பாலமேட்டுக்கான கவுரு, செட்டு கவுரு, மாட்டுக்கு டிசைனாக மல்டி கலரில் போட்டு அது இங்கே மட்டும்தான் கிடைக்கிது. இந்த கவுரு நல்லா சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பின்னல் அது வாட்டுக்குள்ள 1 வருஷத்துக்கு வாங்கினோமா 5 வருஷத்துக்கு நல்லா உழைக்குது. சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. அதை காட்டிலும் இங்கே இன்னொரு ஃபேமஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மணி சிங்கம்புணரி நாடுமே மணிக்கு தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் கால் சலங்கை ஃபேமஸ். 2 மாட்டுக்குமே அலங்காநல்லூர் பாலமேட்டில் அவுக்கிறதுக்கு கால் சலங்கை பயங்கரமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே சிங்கம்நாட்டில் தான் இங்கே மணி நல்லா தப்பாமல் சொல்லியிருக்காங்க. சவுண்டு நல்லா இருக்கும். நாங்கள் இங்கே தேடி வந்தது நல்லா மாடு தனி வந்துருக்கேன். அதனால இங்கே தேடி வந்திருக்கோம். அனைத்துமே எந்த மாடு கட்டினாலும் சரி, இந்த மணி கட்டினாக்கா தனி இதாக ஒன்று வரும். ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு உரிமையாளர்கள் பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து முழுவீச்சில் தயார்படுத்தி வருகின்றனர். மேலும் காளைகளை விதவிதமாக அலங்கரித்து களமிறக்கவும் அவர்கள் ஆயத்தமாகின்றனர். இந்நிலையில் சிங்கம்புணரியில் காளைகளுக்கு கழுத்து மணிமாலை, மூக்கணாங்கயிறு உள்ளிட்டவை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருவதால் ஜல்லிக்கட்டு சீசன் களை கட்டியுள்ளது. சன் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.